கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எனக்கு எப்படியும் அந்த காட்டு பிரச்சனை சீக்கிரமாக முடிச்சு கொடுக்கணுமா, பையனுக்கும் பிள்ளைக்கும் திருமணத்துக்கும் பார்க்கணும். அப்படியா மகள? அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி நம்ம எதிர்பார்ப்பு போல் நம்ம எல்லாமே நம்ம நினச்சது எல்லாமே தடங்களாகவே தாமதமாகவே போயிட்டுருக்குது. அதனால் இதுக்கு என்ன வழின்னு எனக்கு தெரியல. அப்படி தான் வந்து கேட்டேன். போய் மறுபடியும் காலையில் வந்துட்டோம். ஆமாப்பா, குறுக்க மறக்க யாராச்சும் பேசிட்டின்னு வச்சுக்க இன்னைக்கு அவ்வளோதான் பார்த்துக்க. அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நமக்கு வந்து சீக்கிரமாக திருமணத்துக்கு உண்டான வழியும் ஏற்படுத்தணும். அதே மாதிரி இருக்கிற இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல் இருக்குது, அந்த சிக்கலையும் தீர்க்கணும். அதனால் கருப்பசாமி எனக்கு கனிமாலை மட்டும் கொண்டுட்டு வா, வர்ற பௌர்ணமிக்கு கொண்டுட்டு வா. நீ கேட்டது போலயே கருப்பசாமி கார்த்திகை முடிஞ்சு மார்கழி பிறக்கிறதுக்குள்ளேயே ஒரு வரணுன்னு நான் தொலாவி முடித்து கொடுத்துட்றேன். அடுத்தடுத்து உனக்கு உள்ள பிரச்சனை தீர்த்து கொடுத்தா போதுமில்ல, நான் கருப்பசாமி தீர்த்து கொடுக்குறவா. இந்தா இதை வந்து உன்னோட இருப்படத்தில் வச்சுக்க. 2 நாளைக்கு இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. எந்த இடத்துல இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறோம். கருப்பசாமி அதைத்தான் சொன்னேன். இப்போ தடுங்கலாக இருக்கிறதுக்கு அதுக்குண்டான வழிக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். கனியில் மட்டும் மாலை கொண்டுட்டு வா, நான் சொல்கிறேன். போ கருப்பசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எல்லாம் மறுபடியும் காலில் விழுப்பா. உடல்நலை வந்து சரியில்லை, உடல்நலை சரியில்லை. அதனால் உடல்நிலையும் சரி பண்ணி கொடுக்கணும். கணவருக்கு நல்ல தொழில் ஒன்று அமைச்சு தரணும். அதனால் உடல்நிலை இப்போ எப்படி இருக்குது? ஓரளவுக்கு இருக்குது. அதே போல் உனக்கு முழுசாக குணப்படுத்தி கொடுத்துட்டு நல்லபடியாக கருப்பசாமி கணவருக்கு ஒரு வேலை, அப்படி தானே? அதனால் இப்போ பார்த்துருக்கிற வேலை அதை கடையை சரி வருமா அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என் ஆலயத்தை போய் ஒரு சுற்றிட்டு ஓடு. கடை பார்த்துருக்கே இல்லையா? அது சரி வருமா வராதான்னு பார்க்குற ஓடு. அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்ததில் வர்ற தை மாதம் வரைக்கும் எதிர்பார்க்க வேண்டாம் மகளே. தைக்கு மேலே நானே அமைச்சு கொடுக்குறேன். அந்த பார்த்த கடையும் சரி வராது. அதனால் இன்னமும் வேறு உனக்கு நல்லா அமைச்சு கொடுக்குறேன். தை மாதத்துக்குள்ளே உனக்கு கட்டாயம் பார்த்து வச்சுருவான். தை 5ஆம் தேதிக்கு மேலே உனக்கு கடை போட்டு அமைச்சு கொடுக்குற மாதிரி உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதனால் குடும்பத்துக்குள்ள அமைதி இல்லை, அதே மாதிரி மதிப்பும் தேயுது இல்லையா? அதனால் நான் கருப்பசாமி எல்லாம் சரி பண்ணி கொடுத்து 4 பேர் மதிக்கிற மாதிரி உனக்கு தொழில் பழையபடி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி உருவாக்கி தரேன். அதை பாங்கா வச்சுக்க. இது 2 நாளைக்கு நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நீ கேட்டது போல உடல்நிலையில் உண்ணமும் உனக்கு நான் சுத்தமாக சரி பண்ணி கொடுத்துறேன். வர்ற பௌர்ணமிக்கு எனக்கு மாலை பட்டில் வாங்கிட்டு வந்துடும் கூட வரம்போ. அதுக்கு தான் இப்போ நானும் சொன்னேன், தை மாதத்துக்குள்ளே இப்போ பார்த்து வச்சுருக்கிறது சரி வராதுடாமானே. அப்படி இல்லைன்னா நானே சொல்லிடுவேன். அதனால் தைக்கு மேலே நீ மறுபடியும் உனக்கு கடை நான் வச்சு தந்துடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்குது. அதனால் மகனுக்கு உனக்கும் இப்படி வந்துடுது, வருதா இல்லையா? அதனால் நான் கருப்பசாமி எல்லாம் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். தை வரைக்கும் இப்படி மட்டும் இரு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். அவசரப்பட்டு ஒரு வேலை ஆரம்பிக்க வேணாம். கருப்பசாமி மாடி சத்தியமங்கலம் வச்சுப்பா. சத்தியமங்கலம் மகனுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணும். காலையில் ஒரு வேலை, சாயந்தரம் ஒரு வேலை. காலையில் ஒரு வேலை, சாயந்தரமாக ஒரு வேலை, அப்படித்தானே மகள? அதனால் நான் கருப்பசாமி நல்லபடியாக சீக்கிரமாக அவனுக்கு ஒரு திருமணத்தை முடித்து கொடுத்து நிம்மதியாக எனக்கு வாழ வச்சு கொடுக்கணும். போய் காலில் விழுந்துட்டோம் அப்படின்றியா? சரி, அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் சிக்கலெல்லாம் இருக்குதான் இன்னொரு மகனுக்கு. அப்படியா மகள? அதனால் அந்த சிக்கலையும் தீர்த்து கொடுத்து இப்போ வந்து அவனுக்கு திருமணத்துக்குத்தே உத்தரவு. அதனால் வர்ற ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே நீ கேட்டது போல் அவனுக்கு திருமணத்துக்கு கருப்பசாமி நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதனால் தேடி வந்துடும். அதனால் இந்த ஐப்பசி 30 முடியட்டும். கார்த்திகை 1லேருந்து நான் தொலாவ ஆரம்பித்தேன் அப்படின்னா ஆடி மாதம் வர்றதுக்குள்ளே உனக்கு நான் கருப்பசாமி தொலாவி முடிவு பண்ணி வச்சிடறேன். அதே மாதிரி பேசி முடிச்சிடலாம். அதே மாதிரி இருக்கிற சிக்கலையும் தீர்த்திடலாம். மகனுக்கு இதை கொண்டு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி கூடவே வரம்போ. அமாவாசை பௌர்ணமிக்கு அவனுக்கு திருமணமாக வரைக்கும் என்னை வந்து பார்த்துட்டு போ. எனக்கு மாலை மாட்டில் கொடுத்துடணும். கருப்பசாமி முன்னாடி ஊத்துக்குழி வச்சுப்பா. ஊத்துக்குழி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தோம்ப்பா. குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி நம்மளுக்கு வந்து வெளியில் விட்டுருக்கிற பணமெல்லாம் வந்துடுமா? பகுதி வரும் பகுதி வராதுராமானே. பகுதி வரும் பகுதி வராது. வர்றதையெல்லாம் உனக்கு நான் வந்து வர்ற மாதிரி உனக்கு வாங்கி வச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி வராததை நான் அதுவும் உங்கள் கண்ணுக்கு காட்டுவேன், அதை விட்டுரு. சரியா?
அதே போல் நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு ஆர்டரும் அமைச்சு வேலையும் கொடுத்து நல்லபடியாக கடன்லேருந்து உனக்கு தப்பிக்க வச்சா போதும்ல, போய் காலைல வந்துட்டு ஓடு. அதே போல் கர்ப்பசாமி நம்ம வந்து ஏழே பேசாம உட்கார சொல்லு. அதனால் கர்ப்பசாமி நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம இப்போ வாங்கியிருக்கிற வீடு, அந்த வீடு சரியாக வருமா, கொஞ்சம் சிக்கல் இருக்குது, இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். அதனால் மோசமெல்லாம் போகாதுறாங்க மகனே. அதனால் உனக்கு நான் அதை வந்து நல்லபடியாக சரி பண்ணி கொடுத்து 4 பேர்த்து போல் உனக்கு அதே இடத்துல நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி புதுசாக ஒன்று வந்து இருக்கா இல்லையா, இப்போ ஒரு ஒத்தாசிக்கு ஒரு கடை போட்டு கொடுக்கலாம். அப்படி தானே? அதனால் அந்த கடை வந்து நம்ம போட்டு கொடுக்கலாம். ஆனால் வந்து புளிப்பு ஆறுகிட்டு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா போட்டு கொடுக்கலாம். ஏதோ ஓரளவுக்கு ஒத்து வருமா அப்படின்னா ஓரளவுக்கு ஒத்து வரண்டாமான்னு முழுசு நம்பி போயிடக்கூடாது. சரியா? அதனால் முதல்லையே சொல்கிறேன். அதனால் இப்போ நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால நான் கர்ப்பசாமி உனக்கு பர்மிஷன் கொடுத்து இல்லாமல் இருந்தால் அது சரி வராதுன்னு சொல்லியிருப்பேன். அதனால் சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை, அதனால் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து ஓரளவுக்கு அமைச்சு கொடுத்துறேன். அந்த தொழிலும் போட்டு கொடுக்கலாம். பொடி பூங்கட்டை வச்சிரு. நீ கேட்டது போல் கர்ப்பசாமி அந்த வருமானத்தையும் கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்து பிள்ளைகளுக்கும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை உன் பேரை காப்பாற்றினா போதுமா, நான் காப்பாற்றி கொடுத்துறேன். உன்னை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றோம். உன்னை கொண்டுட்டு போய் நீ இருக்கிற இடத்துல வச்சிரு. ஆரம்பிக்கிறது வந்து பௌர்ணமி அன்னைக்கு உனக்கு டைம் கொடுக்குறேன்டாமானே. வர்ற புதன்கிழமை மணிக்கு வா, அந்த அன்னைக்கு உனக்கு டைம் கொடுத்துறேன். அந்த டைமில் நீ ஆரம்பிச்சிடலாம், நான் அமைச்சு கொடுக்குறேன். கர்ப்பசாமி மறுபடியும் பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம் டீ கடையில் வந்து 2 பேர்த்த பிரித்து விட்டுறாமா, சரியாகவே வரமாட்டேங்குது, முதவே பார்ட்னர் ஆகாது அப்படின்னு சொன்னேன். அதையும் கேட்கல. அதனால் கர்ப்பசாமி இப்போ பார்ட்னர் ஓட்டு இப்போ ஆரம்பித்து சரியாகவும் வரமாட்டேங்குது. அப்படியே இல்லையா? சரின்னு சொல்லக்கூடாது. அண்ணா ஆமான்னு சொல்லு. அப்படியெல்லாம் இல்லை, சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு நீ சொல்லு. அதனால் 2 பேர்த்துக்கு ஒத்து வர மாட்டேங்குது. அதனால் பிரிச்சே விட்டுடலாமா அப்படின்னு ஒரு குழப்பத்தோடு வந்திருக்கேன். அதனால் நீ பிரிச்சே விட்டுடலாம். அப்போத்தான் முதலுக்கு மோசம் இல்லாமல் போகும். உப்பை பிரிச்சுட்டீங்கன்னா இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து விற்று அப்படின்னா 2 பேர்த்துக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால் இப்போ யாரோ ஒருத்தனுக்காவது ஒத்து வந்துடும். அதனால் நீ பிரித்து விட்டுடலாம். அதே மாதிரி உனக்கு நோய் நொடி இல்லாமல் கர்ப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்து எல்லாரும் போல் நம்மளும் நடக்கணும். கால்லையும் பிரச்சனை பண்ணுது, உடம்பும் ஒத்துழைக்க மாட்டேது, அப்படி தானே? அதே போல் நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக உடல்நிலைக்கு கொடுத்துறேன். இந்தா 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் கர்ப்பசாமி எந்த பிரச்சனையும் இல்லாமல் 2 பேர்த்து எனக்கு பிரித்து கொடுத்துடணும் அப்படின்னு கொஞ்சம் நிலவாசப்படியில் கட்டி விட்டுரு. நான் சீக்கிரமாகவே அவனுக்கு உண்டான ஏற்பாடு நீ பண்ணு, நான் பிரித்து கொடுத்துறேன். முதல்ல இதை பண்ணு, அடுத்தக்கு உண்டானது நான் அப்புறம் பண்ணுறேன். சரியா? இதுலேருந்து வெளியில் வரட்டும், அதுக்கப்புறம் நான் பண்ணி கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கர்ப்பசாமி மறுபடியும் அன்னூர் வச்சுப்பா. அன்னூர் ஆமாப்பா. சரி, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தண்டாமானே. சுற்றி பார்த்ததில் கர்ப்பசாமி நமக்கு நல்லபடியாக வாழ்க்கையில் செட்டில் ஆகணும். அதனால் தொழில் ஓரளவுக்கு போயிட்டுருக்கு இருக்கா இல்லையா? அதனால் வாழ்க்கையில் நல்லபடியாக செட்டில் ஆகணும். அதனால் கர்ப்பசாமி ஆமாப்பா, உன் தாயின் தகப்பன்னு வருவானா வரமாட்டானா? ஞாயிற்றுக்கிழமை வரும்போது கூப்பிட்டு வர முடியுமா? வரும்போது எனக்கு என் பேரை சொல்லி, நாளைக்கு என் பேரை சொல்லி ஒரு 18 வீடு மடிப்பிச்சு எடுக்கணும். சரியா? யார் எடுக்கணும்? உன் தாயை போய் எடுக்க சொல்லு. அதனால் கர்ப்பசாமி ஒரு 18 வீடு என் மகனுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணும், குடும்பத்தில் எந்த சிக்கல் இல்லாமல் நிம்மதியாக வாழணும் அப்படின்னு என் பேரை சொல்லி நாளைக்கு போய் மடிப்பிச்சை எடுத்துகிட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு இங்கே வந்து சக்கரை பொங்கல் வைக்கணும். சரியா? எனக்கு ஒரு மாலை பாட்டில் சொல்லிட்டு நீ ஞாயிற்றுக்கிழமைக்கு வாங்கிட்டு வந்துடணும். நீ கேட்டதோட ஆடி தீர்ந்து ஆவணி மாதம் உனக்கு நான் திருமணத்தை கர்ப்பசாமி உனக்கு முடித்து கொடுத்துறேன். ஆடி தீர்ந்து ஆவணி மாதம் உனக்கு நான் முடித்து கொடுத்துறேன். அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு எனக்கு மாலையும் பாட்டு கொண்டு வந்து கொடுத்துடணும். சரியா? 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. இதை கொண்டுட்டு போய் மடிப்பிச்சு எடுக்கும்போது மடியில் வச்சுக்க சொல்லு. வச்சுட்டு போய் என் பேரை சொல்லி என் மகனுக்கும் திருமணம் நல்லா ஆகணும், அதே மாதிரி குடும்பத்தில் எந்த சிக்கல் இல்லாமல் எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் வாழணும்,
அப்போ நீ என் பேரை சொல்லி போய் எடுத்துகிட்டு வந்து எனக்கு பொங்க வைக்க சொல்லு. நீ கேட்டதோட ஆடி தீர்ந்து ஆவணி மாதம் உனக்கு நான் திருமணத்தை நான் முடிச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. நான் கருப்பு கூடவே விரும்பும். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் நான் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். அதனால் கம்பெனியில் வந்து நம்ம ஆன முன்னேற்றம் எதுவும் என் கண்ணுக்கு சிக்க மாட்டேது. அதனால் ஆர்டர் எடுத்து போட்டுட்டு வாடாமானே அப்படின்னு இப்போ ஆர்டர் எடுத்து போட்டாச்சா போடலையா? போட்டாச்சு. அப்படியே போய் மறுபடியும் காலில் வந்துட்டோம். அதனால் போடுறது பூரா அப்படியே உள்ளே போகுமே தவிர வருமானம் ஒரு பைசா எடுக்க முடியாது. அப்படித்தானே? அதனால் மேலுக்கு மேல் கடனும் ஆயுது. ஆளும் நல்லபடியாக அமைய மாட்டேது. நிம்மதியாக தொழில் செய்யலாமா வேணாமாங்கிற சூழ்நிலையெல்லாம் வந்துடுச்சு. அதனால் கருப்பசாமி நாளையிலேருந்து உனக்கு நீ இந்த ஆர்டர்லேருந்து உனக்கு வருமானம் நல்லா நிற்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்து பொருளாதார நெருக்கடி இல்லாமல் கருப்பசாமி நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதும்ல. என்ன பண்ணுறது? அப்படி தான் போதும்ல. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு தொழில் எந்த இடைஞ்சல் இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். ஒன்றை கொண்டுட்டு போய் தொழில் செய்கிற இடத்துல கட்டி விட்டுரு. ஒன்றை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு நீ தேய்ச்சி குளிச்சிரு. உடம்பு தொந்தரவும் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். பௌர்ணமி அன்னைக்கு எனக்கு மாலையும் பாட்டிலும் கொண்டு வந்துடணும். இன்னும் ஒரு 13 மாத காலத்துக்கு நேர காலம் சரியில்லை. அதனால் யாருக்கிட்டவும் போய் ஜாதகம் பார்க்குறேன், அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன்லாம் போகக்கூடாது. போனீங்கன்னா நீ தொழிலே செய்யக்கூடாதுன்றான். அந்த நிலைமையில் நேரம் சரியில்லை. உனக்கு தேவை ஆள் நல்லபடியாக ஆர்டர், அவ்வளோதானே. நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி உனக்கு வாழை வச்சு கொடுத்து உனக்கு 4 காசு நிற்கிற மாதிரி இருந்தால் போதும்ல. நாளையிலேருந்து உனக்கு நிற்கும்போது பௌர்ணமிக்கு வந்து பார். கருப்பசாமி மறுபடி பெருமாநல்லூர் வச்சுப்பா. பெருமாநல்லூர் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டாமான. குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்ததில் கார் எடுக்கிறதுக்கு யோகம் இருக்குது. அதனால் எடுத்துடலாம். அதனால் அந்த குழப்பம் வேணாம். இரண்டாவது, நமக்கு கேஸ் பிரச்சனைக்கு ஒரு முடிவு. அவனை போட்டு நம்பணும். கொஞ்சம் நம்பினோம்னா வேலை நடந்துடும். அதனால் அந்த பிரச்சனையும் அதையும் கவலைப்பட வேணாம். இரண்டாவது, இன்னொரு இடம் ஒன்று விற்று கொடுக்கணுமா. அப்படித்தானமான. அதனால் அதை விற்று கொடுத்துட்டா நமக்கு சீக்கிரமாக அதில் இருக்கிற பிரச்சனையும் தீர்ந்துடும். அதனால் அதையும் உனக்கு விற்று கொடுத்துறேன். அதே மாதிரி நமக்கு சொத்தும் விரயம் இல்லாமல் கருப்பசாமி யாரோட காலடியும் போய் நிற்காமல் நான் திருமணத்துக்கு நான் அமைச்சு தரேன்னு அமைச்சு கொடுத்துட்டேன். அதே போல் காசுக்கு உனக்கு பஞ்சம் இல்லாமல் கருப்பம் கொடுத்தா போதும்ல. நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு வந்து வர்ற அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு என் பாதத்தில் விழுகிற மாதிரி எனக்கு மாலை பாட்டெல்லாம் சொல்லிட்டு கொண்டுட்டு வா. நீ கேட்டது போலே அன்னைக்கு உனக்கு விற்கிறதுக்கு நான் டைமும் கொடுத்துறேன். நீ கேட்டது போல் உனக்கு கேஸ் பிரச்சனையும் தீர்ந்துடும், எல்லாம் தீர்ந்துடும். திருமணமும் சீக்கிரம் நடத்திடலாம். அப்படி அமைச்சா போதும்ல. போய் காலைல வந்துட்டு ஓடு. சரி, நம்ம ஒரு தொழில் பண்ணலாம்ட்டு போகிறோம். அதில் தொழிலில் வேலை ஆகுதா இல்லையாடாமான? கிட்ட நெருக்கி போகுது, ஆனால் வரமாட்டேது. அதனால் நான் கருப்பசாமி நாளையிலேருந்து உனக்கு அந்த வியாபாரத்துக்கும் சரி, ஃபைனான்ஸுக்கும் சரி, நம்ம எதிர்பார்ப்புக்கும் சரி, அத்தனைக்கும் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து 4 பேர் மதிக்கிற மாதிரி இன்னொரு வாய்ப்பு. அதனால் வர தை தீர்ந்து மாசி மாதத்துலேருந்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் இன்னொரு வாய்ப்பு. அடுத்த 2.5 வருஷம், தையிலிருந்து அடுத்த 2.5 வருஷத்துக்குள்ளே மீண்டும் பழைய நிலைமை கொண்டு விட்டா போதும்ல. நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறோம். கனி உள்ளுக்கு கொடுக்க முடியுமா? எப்போ வருவேன்? எந்த ஊர்? அப்போ யாரோ ஒருத்தர் போய் கொடுத்துட்டு வா. சரியா இருந்தான் நீ கொண்டு கொடுத்துட்டு வந்துடு. இல்லாட்டி அவனை வர சொல்லி கொடுத்துரு. 2 ஏதோ ஒன்று. 3 நாள் டைம். 3 நாளுக்குள்ள அவன் கைக்கு போயிடணும். புழிஞ்சு உள்ளுக்கு மட்டும் குடிக்க சொல்லு. எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு நல்லபடியாக படிக்க வச்சு நல்லபடியாக மார்க்கும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. கூடயே வரம்போ. சரிப்பா. கருப்பசாமி மறுபடியும் மூலனூர் வச்சுப்பா. மூலனூர் ஊரை விட்டு ஊர் பஞ்சம் பிழைக்க வந்த இடத்துலையும் ஆன முன்னேற்றம் எது என் கண்ணுக்கு சிக்க மாட்டேது. அப்படித்தாண்டாமான. எந்த வேலை செஞ்சாலும் சரி, அடுத்த 4 நாளில் பார்த்தோம்னா கையில் ஒரு பைசா இருக்காது. அதனால் இன்றைக்கு வரைக்கும் நம்ம எதிர்பார்த்து நம்ம செய்யலாம்னு நினச்சதும் செய்யறதுக்கு எதுவுமே கண்ணுக்கு சிக்க மாட்டேது. அதனால் காலம் இப்படியே போயிடுமா, இல்லை கருப்பசாமி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கண்ணு திறப்பையா அப்படின்னு என்னை பார்க்கலான்னு வந்திருக்கேன். அப்படி தான் நம்ம போய் என்னோடய ஆலயத்தை ஒரு சுற்றிட்டு வா. அதுக்குள்ளே பார்த்துட்டு வந்துடுறேன். ஒன்று ஒரு 5 மாதம் பொறுத்துக்க. 5 மாதத்துக்கு அப்புறம் நாளையிலேருந்து உனக்கு தொழிலெல்லாம் நல்லாயிருக்கும். இன்னும் கிட்டவா, தொழிலெல்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் நோய் நொடி இல்லாமல் உனக்கு சரி பண்ணி தரணும். வெட்டி விரைய செலவாகக்கூடாது. அதே மாதிரி செய்கிற காசு 4 காசு நிற்கணும். அதே மாதிரி சொந்தமாக கையாகல இடமாவது வாங்கணும் நம்மளோட ஆசை. அப்படி தானே. அதனால் நம்ம கல்யாணம் அதுக்கு ஏற்பாடு ஆகிறதுக்குள்ளே உனக்கு கையாகல உனக்கு இடமும் வாங்கி கொடுத்து சொந்த வீட்டில் உனக்கு நல்ல செய்தி நடந்தால் போதும்ல. அந்த மாதிரி கருப்பசாமி உருவாக்கி கொடுத்தா போதும்ல. முதல்ல ஒவ்வொன்றா வரண்டாமானே. நமக்கு சொந்த வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? அதனால் இன்றைக்கு வரைக்கும் வாங்கியிருக்கிறோமா?
இல்லை, அதைத்தான் இப்போ சொன்னேன். சொந்த வீடு தான் மொதல். இரண்டாவது தொழில், அதை அப்போயே சொல்லிட்டேன். தொழிலெல்லாம் நாளையிலேருந்து வழக்கம் போல் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி ஆரம்பத்தில் இப்போ நிரந்தரமான தொழில் இல்லாமல் இப்போதைக்கு ஒரு டெம்பரவரி ஒரு தொழில், ஒரு 15 நாளுக்குள்ளே தொழில் வாங்கி கொடுத்துட்றேன். அந்த 15 நாளில் ஒரு 3 மாதம் அதுக்குள்ளே அந்த வழியிலேயே உனக்கு நல்ல தொழிலை அமைச்சு கொடுத்துட்றேன். அப்படி அமைச்சா போதும்ல. அதனால் அடுத்த 2.25 வருஷத்துக்குள்ளே நம்ம சொந்தமாக இடம் வாங்கிடலாம். அதே ஏரியாவில் கருப்பசாமி நான் உனக்கு வாங்கித்தரேன். அப்படி வாங்கி கொடுத்தா போதும்ல. போய் காலையில் விழுந்துட்டு ஓடு. சரிப்பா. அதனால் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போலையே இதை கொண்டு நிலவாசப்படியில் கட்டிடு. யாருக்கு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு, யாருக்கு உடல்நட சரியில்லை, வீட்டுக்காரம்மா. அதே போய் பார்த்தேன். இதை 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. யாருக்கு? கிட்டவா. இதை நீ நல்லா வேலை கிடைக்கணும் கருப்பசாமி அப்படின்னு இதை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. வர்ற பௌர்ணமி அன்னைக்கு, புதன்கிழமை அன்னைக்கு எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடு. நீ கேட்டது போலே கருப்பசாமி நாளையிலேருந்து ஓரளவுக்கு உனக்கு வேலை நல்லபடியாக அமைச்சு தந்துடுறேன். 15 நாள் உனக்கு வேலை கிடச்சிரும்டாமானே, நான் அமைச்சு கொடுத்துட்றேன். நான் தான் சொல்கிறேன், 15 நாள் பொறுமையாரு, அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. அதனால் வர்ற பௌர்ணமிக்கு என்னை பார்த்துட்டு போ. உன்னோட தாய்க்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு மறுபடி பல்லடம் போயிடுச்சு. இப்போ பல்லடம் உன்னுடைய குடும்பத்தை பார்த்தண்டாமானே, பார்த்ததில் கருப்பசாமி தட்டி தட்டி எல்லாமே போகுது. அதனால் உன்னையாவது நிரந்தரமாக கரெக்டாக வருவியே வர மாட்டியா? அதனால் கொஞ்சம் சரி இல்லாமல் இருக்குதுறமான நேரம். அதனால் உனக்கு டெய்லி ஒரு கரையம் பண்ணுற மாதிரி உனக்கு ஒரு காலத்தில் அமைஞ்சது. அதே போல் கருப்பசாமி மீண்டும் இந்த தை பிறக்க வரைக்கும் உனக்கு அப்பப்போ வியாபாரம் கொடுக்குறேன். தை பிறந்ததுலேருந்து உனக்கு பழைய நிலைமைக்கு உனக்கு வியாபாரம் கொடுத்தா போதும்ல. நான் அமைச்சு தரேன். போய் காலையில் வந்துட்டு ஓடு. நாளையிலேருந்து போய் எந்த இடம் பேசினாலும் சரி, அந்த இடம் நம்ம வேலை முடித்து வந்துடலாம். அடுத்த டைம் நீ என்னை பார்க்கும்போது நான் ஒரு இடம் விற்றுட்டேன், அதனால் முடிச்சுட்டு தான் வந்துருக்கேன் கருப்பசாமின்னு என்னை நீ பார்க்கணும். அந்த மாதிரி நான் கருப்பேன். அடுத்தடுத்து உனக்கு வேலையை கொடுத்தா போதும்ல. அதே மாதிரி குடும்பத்தில் எந்த சிக்கல் இல்லாமல் அமைச்சு கொடுத்து நான் காப்பாற்றி கொடுத்துறேன். என்ன சொன்னேன்? இப்போ தான் நான் சொல்லிட்டேனே. அடுத்தது வரும்போது நீ விற்றுட்டு தான் என்கிட்ட பார்ப்பேன். நான் கருப்பம் கூட வரப்போ இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ருப்போம். கருப்பசாமி மாடி செங்கப்பள்ளி வச்சுப்பா. பார்த்துருக்கிறதே அமையணுமா ஏண்டாமாண்ணே? அதனால் கருப்பசாமி அது இன்னொரு 1 வாரத்துக்கு பெண்டிங் போடுவோம், சரியா? அதனால் கருப்பசாமி அமையமானு மறுபடியும் போய் வழக்காடி பார்க்குற. மகனுக்கு கொஞ்சம் பிடிக்காமல் போச்சு, மகனுக்கு போயிடுச்சு. அதனால் ஒரே 1 வாரம் பெண்டிங் போடுவோம், புதன்கிழமை வரைக்கும். புதன்கிழமை மணிக்கு நீ என்னை பார்க்கணும். அதே போல் பணத்துக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் நாளையிலேருந்தே உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி தரக்கூடிய வழி அமைச்சு கொடுத்து ஆக மொத்த பொருள் வந்துடும். பொருளாதாரம் நெருக்கடி இல்லாமல் பணம் வந்துடும். அதே போல் கருப்பசாமி அவனுக்கு புதுசாக இல்லை வேறு ஏதாவது வருமா அப்படின்னா மறுபடியும் தை மாதம் வர்றதுக்கும் இன்னும் 4-5 ஜாதகம் வந்துருண்டாமானு. உனக்கு சரியாக இருக்கிற மாதிரி எதுவாக இருந்தாலும் அவனுக்கு பிடிச்ச மாதிரியே வந்துடும். இருந்தாலும் நீ கேட்டதுக்கு வேண்டி 1 வாரம் டைம் பார்ப்போம். அவனுக்கு சரியாக வரும் அப்படின்னா அதே அமைச்சிருவோம், அவையிலே தேடி வர்ற மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணி நான் சொன்ன டைமுக்குள்ளே சீக்கிரமாக உனக்கு முடித்து கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துருப்போ. பௌர்ணமிக்கு என்னை பார். கருப்பசாமி மாடி கவுந்தப்பாடி வச்சுப்பா. கவுந்தப்பாடி. ஆமாப்பா. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமானே. குடும்பத்தை போய் பார்த்ததில் உனக்கு துப்பு செய்தி வரும். அதனால் ஃபோனில் கான்டாக்ட் அளவாக வச்சுக்கணும் அப்படின்னு. ஃபோன் மூலியமாக வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. அதனால் ஃபோனில் எந்த மூலியமாகவும் நீ பேசக்கூடாது. அதனால் கருப்பசாமி உனக்கு நேரில் போய் பேசக்கூடாது சந்தர்ப்பம் உனக்கு அமைக்கிறேன். அதனால் அதில் போய் பார். தூதாடு வரும்னு சொன்னால் கட்டாயம் வரும். அதனால் கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு தந்துடுறேன். போய் காலையில் எடுத்துட்டோம். நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாடா இல்லையா? அதனால் உதவி உனக்கு பண்ணி அதுக்குண்டான மாற்று ஏற்பாடும் பண்ணி நீ கேட்டது போல் உனக்கு வர வச்சும் கொடுத்து அதில் சவாலில் ஜெயிக்க வச்சா போதும்ல. நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு தரவா. அதை பாங்கா வச்சுக்க. வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. கருப்பசாமி கூடவே இருக்கிறப்போ தகப்பனுக்கு ஒரு வழி பண்ணணும். அதனால் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை மட்டும் தனியாக வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் என் மேலே மனசில் நினச்சிட்டு தண்ணியில் புழிஞ்சு கொடுத்து குடிக்க சொல்லிடு. குடிக்க வரைக்கும் நீ பார்க்கணும். அதை மட்டும் சொல்லிடு. அடுத்த ஒரு 4 நாள் இங்கே சொல்லாமல் இங்கே வந்துடுவேன், நான் பார்த்துக்கிறப்போ. கருப்பசாமி மாடி ஊட்டி வச்சுப்பா. ஊட்டி. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா
சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி ஒரு வாய்ப்பிடமான சரியா, கார்த்திகை 30 முடிய வரைக்கும் ஒரு வாய்ப்பு பார்ப்போம். நாளைக்கு நாளானிக்கிறதுல இல்லை, கார்த்திகை 30க்குள்ளே நீ நினச்சது போல் வந்துருச்சு அப்படின்னா ஒரு வாய்ப்பு ஒதுக்கி விட்டுருவோம். அப்படி இல்லை அப்படின்னா கார்த்திகை முடிஞ்சு மார்கழி தை மாசி மாதம் வர்றதுக்குள்ளே கொடுத்த காசையாவது கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி வாங்கிடலாம். சரியா, அதனால் கருப்பசாமி உடனே இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறானே அப்படின்னு நீ கேட்குற. அதனால் அது பெருசாக என் சகோதரன் சொல்லிட்டான், முடிவு உத்தரவாதம் கொடுக்க வேணான்னு. அதனால் கார்த்திகை 30க்கு ஒரு வாய்ப்பு. உனக்கு எத்தனை நாள் டைம் கொடுத்துருக்கா? இந்த வாரம். நீ ஒரு வாரம் எடுத்துக்க வேண்டாம், கார்த்திகை 30 இடத்துக்கு எடுத்துக்க சொல்லு. சரியா, நீ ஒரு வாரமெல்லாம் வேணாம், கார்த்திகை 30க்குள்ளே பணம் வந்துருச்சுன்னா வாங்கிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீயெல்லாம் சொல்லிக்க வேணாம், சரின்ட்டு வந்துடு. நான் கார்த்திகை முடிஞ்சு மார்கழி தை மாசி மாதம் வர்றதுக்குள்ளே கொடுத்ததையாவது வாங்கி பேரை காப்பாற்றுற அளவுக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். அதுவுமே சிரமப்படுத்திட்டே வாங்கணும். நீ எவ்வளோ போட்டிருக்க? நீ 20. அதனால தான் நான் சொன்னேன், ஒரு வாய்ப்பு முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாய்ப்பு, ஒரு வாரமெல்லாம் வேண்டாம், கார்த்திகை 30 மணத்துக்கு சொல்லு. அதுக்குள்ளே வந்ததுன்னா பார்க்கலாம். இல்லைன்னா உன்னோட முதல்ல முடிஞ்ச வரைக்கும் அதுவும் பிரச்சனை பண்ணி தான் வாங்கணும். அதனால் நான் கருப்பசாமி அதுவும் வாங்கி கொடுத்துறேன். அவன் சொல்லுவேன், நான் என்ன பண்ணுறது, உன்னை ஏட்ட நானும் போட்டிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லுவேன். சொல்லுவேன்னு சொல்ல மாட்டேன், அப்படி தான் சொல்லுவேன். உன்னை ஏட்ட நானும் போட்டிருக்கேன், நான் என்ன பண்ணுறது, அவன் தப்பிக்கிறதுக்கு அவன் வழி பார்க்குறேன். அதனால் நான் கருப்பசாமி என்கிட்ட வந்ததை முடிஞ்ச வரைக்கும் உனக்கு காப்பாற்றி விட்டுறேன். சரியா, அதனால் வரும் அப்படின்னா உறுதியாக அப்போ நான் சொல்லிடுவேன்டாமானே, உறுதியாக வந்துடும் அப்படின்னு. ஆனால் அவன் ஒரு சில வேலைகளெல்லாம் வாயில் வர்றதே பூரா பொய்தே வருது அவனுக்கு. அதனால் ஒரு வாரம் வேணாம், கார்த்திகை 30 டைம் எடுத்துக்க சொல்லு. சரியா, நீ வாக்கில் வாரமாக கேட்டுக்கிட்டே இரு, கொடுத்துட்டா அதையும் வாங்கிடுவோம். அப்படி இல்லைனாலும் உன் போட்ட காசு இல்லைங்காமல் விண்ணமாகாமல் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். சரியா, அதுவும் சிரமப்படுத்தி தான் வாங்கணும். சரியா, ஈஸியாகலாம் கொடுத்துட மாட்டேன். அதனால் அதுக்கும் ஒரு வாய்ப்பு. டெய்லி 50 100 சம்பாரிச்சு மொத்தமாக கடனை வாங்கி கொண்டுட்டு போய் இப்போ சிக்க விட்டுருக்கேன், அப்படி தானே? அதனால் ஒரு வாய்ப்பு கருப்பசாமி தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி அமைச்சு கொடுத்துறேன். வர்ற புதன்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு ஆளுக்கு ஒரு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வா. எப்படியாவது கருப்பசாமி எனக்கு வாங்கி கொடுத்துடணும். நான் ஒரு வாரத்துக்குள்ளே போய் நானும் வழக்காடி பார்க்குறேன். வந்துடும்னா உனக்கு நான் அதுக்கு ஒரு முடிவு சொல்லிடுறேன் பௌர்ணமிக்கு. சரியா, ஆக மொத்தம் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் அதே கம்பெனியில் வேலைக்கு போகலான்னு இருந்தேன். ஆனால் கூப்பிட்ட வாடும் இல்லை, பணமும் வரல. ஒருத்தன் கூப்பிடலான்னு முடிவு பண்ணி வச்சுட்டான், ஒருத்தன் அதெல்லாம் ஆகாது அப்படின்ட்டு இருக்கான். அதனால் கருப்பசாமி நாளைக்கு நாளை மறுநாள் என்னை பார்க்கணும் மகளை. சரியா, அதுக்குள்ளே நான் போய் வழக்காடி பார்த்துட்டு உனக்கு சரியாக வரும் அப்படின்னா அங்கே பிரச்சனையை கொடுத்து அடுத்த வாரத்துலேயே உனக்கு கூப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்பு உனக்கு அமைச்சு கொடுத்து வரேன். சரியா, வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை பார்த்துட்டு போ. அது வரைக்கும் கூப்பிட்டா என்கிட்ட சொல்லு, கூப்பிடலை அப்படின்னாலும் ஞாயிற்றுக்கிழமை என்னை பாரு. அடுத்த வாரத்துலேயே உனக்கு அதே இடத்த கூப்பிட்டு உனக்கு வேலைக்கு சேர்த்து வர வேண்டியது வர வச்சு அப்போதுமில்ல நான் அமைச்சு தரப்போம். எந்த ஊர்? ஆமாப்பா, மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. நம்ம வேலைக்குன்னு போனால் வேலை பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்க மாட்டேதாடாமானே, அப்படி தானே? மறுபடியும் போய் கால் வந்துட்டோம். அதனால் மணல் அப்படியே மாற்றி விடுற வேலை செய்கிறோம். அந்த தொழில் நம்மளுக்கு எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்கல. அந்த தொழில் உனக்கு எதிர்பார்க்குற மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து அதே மாதிரி நல்ல முறையாக உனக்கு. ஆமாப்பா, நீ பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் நீ பார்ப்ப இடமானே. யாருக்கு உடல்நல சரி இல்லாமல் இருக்குது, நீ பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் பார்ப்பியா? அமௌண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க, நாங்கள் போய் பார்த்தா நம்ம தலையில் அப்படின்றியா? அப்போ காசு கொடுத்தா தான் பார்ப்பியா? காசு கொடுக்கறதுன்னா அவங்களும் பூரா இருக்கிறவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க சாமி. இப்போ நீ பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருமாட்டிருக்கு, என்ன பண்ணுறது? பணத்துக்கு நான் பொறுப்பு கிடையாது, அதனால் மொத்தமாக அங்கே வாங்கி கொடுத்துட்டா, அப்படி தானே? அதனால் கருப்பசாமி அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா எல்லாத்துக்கும் பங்கு வர்றது போல் உனக்கும் வர்ற மாதிரி உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். ஆனால் நீ பார்க்குற சூழ்நிலை அமையுமே, என்ன பண்ணுறது? நீ பார்க்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் வரும். அதனால் நீ யாரும் அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னா பார்க்க வேணாம். உனக்கு பெத்த தாய் தானே, அதனால் உனக்கு சூழ்நிலை கண்டிப்பாக அமைஞ்சுது அப்படின்னா உன்னோட கடமையை நீ பார்த்துரு. வர வேண்டியது உனக்கு வர வச்சு கொடுத்து அதே மாதிரி பணம் ஒரு வட்டம்
அதைத்தான் நானும் சொன்னேன். வர வேண்டியது உனக்கு வர வச்சு கொடுத்து, அதே மாதிரி உனக்கு வேலையும் அமைச்சு கொடுத்து, அதே போல் உனக்கு வீடும் நல்லபடியாக கட்டி கொடுத்து கருப்பை நல்லபடியாக எல்லாரத்தை விட உன்னை நான் டாப் லெவலில் வச்சுருக்கேன். ஆனால் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நீ போய் செய்யணும். அப்படி தான் சூழ்நிலை அமையும் அப்படின்னு நான் போய் வழக்காடி பார்த்தேன். அதனால் நீயும் போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அவன் வாங்கிட்டு ஒதுங்கிட்டான் நாசுக்கா. சரியா? அதனால் ஒரு சில வேலைகள் நீ பாரு. அதை விட உனக்கு டபுள் வருமானம் உனக்கு கருப்பம் கொடுத்தா போதும் இல்லை? நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். இது எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டு நீ கேட்டது போல் தொழிலுக்கு பஞ்சம் வராது. கொடுக்க வேண்டிய இடத்துலையும் கொடுக்க வச்சிடறேன். எல்லாரும் போல் உனக்கு நல்லபடியாக வாழ வச்சா போதும் இல்லை? நான் அமைச்சு கொடுத்துறேன். அந்த அமௌண்ட் கொடுக்க அப்படியா? இன்னும் ஒரு 3 மாதம் பொறுத்துக்கிடாமாண்ணே. 3 மாதத்துக்குள்ளே உனக்கு வர்ற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். 3 மாதத்தில் அமைச்சு கொடுத்துறேன். கூட வரம்போ தொழிலுக்கு போகும்போது இது வந்து தொழிலுக்கு போகும்போது லெமன் எடுத்து அதை கையில் கொண்டுட்டு போ. நான் போகிற போது நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி சென்னை வச்சுப்போ சென்னை. அதனால் கருப்பசாமி ஓடி போய் உன் கட்டுமனையை சுற்றி பார்த்தண்டாமான. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நம்மளோட கர்மங்கள் எல்லாம் குறையணும். குறைஞ்சாத்தான் நிரந்தரமான ஒரு வேலை வரும். அதனால் இப்போ நம்ம கர்மங்கள் எல்லாம் இருக்கிறதுனால என்ன ஆகுது? நம்ம கிட்ட வேலைக்கு வந்தவங்ககிட்ட நம்ம வேலைக்கு போகிற சூழ்நிலை அமையுது. அப்படியே இல்லையிடமான. அதனால் வந்து அந்த கர்மங்கள் எல்லாம் குறையணும். அதனால் எனக்கு ஒரு பறவை ஒன்று வாங்கிட்டு வரணும். சரியா? இன்னைக்கு அதனால் உனக்கு உள்ள ஓரளவுக்கு நிரந்தரமான வேலையை உனக்கு அமைச்சு தரேன். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. அது வரைக்கும் பசங்க வந்து ஒன்றும் சேரல, அவன் வரல. அதே மாதிரி வெளிநாடு போனவக்க அங்கே ஒரு சிக்கல். அதெல்லாம் இல்லாமல் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்துறேன். சரியா? எனக்கு ஒரு பறவை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு வெயிட் பண்ணு. நீ கேட்டது போல நான் கருப்பசாமி உனக்கு நாளையிலேருந்து ஒரு வேலை. அப்படியா? அடுத்த வாரத்துலேருந்து நீ சாப்பிட்றாமானே. சரியா? இந்த வாரம் விட்டுரு. அடுத்த வாரத்துலேருந்து நீ வழக்கம் போல் சாப்பிடு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். போ. அதுக்கு இன்னும் 43 நாள் இருக்குது. அது வந்து நானே உனக்கு சொல்லுவேன். போ. அதுக்கு தான் இப்போ சொல்லிட்டேன். இப்போ வெயிட் பண்ணி பறவை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு வெயிட் பண்ணு. முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு மறுபடி திருப்பூர் வச்சு திருப்பூர் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமான. குடும்பத்தை போய் பார்த்ததில் இப்போ சிக்கலெல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. இருக்கா இல்லையா? அதனால் கருப்பசாமி உனக்கு முழுசாக உடல்நிலையை சரி பண்ணி கொடுத்து அதே மாதிரி நமக்கு வந்து என்ன வேலை செய்கிறோம். அதனால் கருப்பசாமி அந்த இடைஞ்சல உனக்கு இல்லாமல் நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தா போதும்ல. கிட்டவா நமக்கு சாதகமாக வரணும் அப்படின்றியா? போய் காலைல வந்துட்டு அதையும் பார்த்துட்டு வரேன். அதனால் கருப்பசாமி அங்கேருந்து மண் மட்டும் கொஞ்சம் அள்ளிட்டு விடப்பானே. சரியா? கிட்டவா. நீ கேட்டது போல் ஒரு வாய்ப்பு அது அமையும் அப்படின்னா அது நமக்கே வர்ற மாதிரி உனக்கு சீக்கிரமாக அமைச்சு கொடுத்துறேன். இது ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் நடவாசப்படியில் கட்டி விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு வரும்போது அந்த மண் மட்டும் அள்ளிட்டு வா. உனக்கு சீக்கிரமாக நமக்கு வர்ற மாதிரி அமைச்சு கொடுத்துறப்போ. எந்த இடத்துல வராது. இன்னையிலேருந்து நாங்கள் அரிப்பம் கூடவே வரப்போ. கருப்பசாமி மாடி திருச்சி வச்சுப்பா. திருச்சி கொடுத்த பணமெல்லாம் வரணுமா? ஒரு நல்ல வேலை அமையணும். எல்லாரும் போல் கருப்பசாமி கடனை கட்டி நிம்மதியாக வாழணும். அப்படியிடமான அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி நோய் நொடி இல்லாமல் கருப்பை உனக்கு காப்பாற்றி கொடுத்து அதே மாதிரி வர வேண்டிய பணத்தையும் வர வச்சு கொடுத்து படித்த படிப்புக்கு தகுந்த வேலை அப்படி அமைச்சு கொடுத்தா போதும்ல. போய் காலையில் வந்துட்டு ஓடும். அதனால் கருப்பசாமி சரிப்பா இந்த பௌர்ணமிக்கு வரணும் மேடமான வந்துடலாம்ல. இந்த பௌர்ணமிக்கு வந்து எனக்கு பொங்கல் மட்டும் வை. எனக்கு ஒரு மாலை மட்டும் கொண்டாந்து கொடு. நீ கேட்டதோட படித்த படிப்புக்கு வேலை கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு வர வேண்டிய இடத்துல வர வச்சு கொடுத்து இப்போல்லாம் கொண்டு சிக்க வச்சுருக்கோமா? அதுதான் சொன்னேன். வர வேண்டியதெல்லாம் உனக்கு வர வச்சு கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி ஒரு வாய்ப்பும் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும்ல. பழைய நிலைமைக்கு ஓரளவுக்கு நம்ம செலும்பாக நம்ம எப்போ வருவோம் அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா வர்ற ஆடி முடியணும். ஆடி மாதம் முடிஞ்சதான் நம்மளுக்கு ஒரு விடிவு காலமே வரும். அது வரைக்கும் கருப்பசாமி கொஞ்சம் உனக்கு அந்தந்த தேவைக்குண்டான பணத்தையும் கொடுத்து நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து வேலையும் அமைச்சு கொடுத்துற. கிட்டவா
இதை உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க. இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. கிட்டவா 3 நாளைக்கு இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். அதுக்கு தான் சொல்கிறேன், 3 நாளைக்கு இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். வர்ற பௌர்ணமி அன்னைக்கு எனக்கு நீ ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். அது தனி, நீ வாங்கிட்டு வர்றது தனி. எனக்கு அதே போல் எனக்கு பொங்கல் கொண்டாந்து வச்சிரு. அதுக்கு உண்டான வழியும் உனக்கு பௌர்ணமிக்குள்ளே வழக்காடி பார்த்து மருத்துவம் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதும்ல, நான் அமைச்சு கொடுத்துறம்போ. கருப்பசாமி மறுபடியும் எடப்பாடி வச்சுப்பா. எடப்பாடி பொண்ணுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா ஹாஸ்பிட்டல் செலவு இல்லாமல் நான் ஊருக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு பர்மிஷன் கேட்டேன். போயிட்டு வந்துட்டே இல்லையா? போயிட்டு வந்துட்டேன். போய் காலையில் வந்துட்டோம். அதே போல் குடும்பத்தில் வந்து நம்ம சிக்கலெல்லாம் ஆகுதா இல்லையா? அதனால் நான் கொடுக்குற கனியை நீ 2 பேரும் சாப்பிட்ற மாதிரி அவனுக்கும் கொடுக்கணும், நீயும் சாப்பிடணும். உனக்கு சிக்கல் இல்லாமல் சண்டை இல்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இந்த டைம் ஒரு வாய்ப்பு அமையும் அப்படின்னா இதை நிப்பாட்டியும் கொடுத்துறேன். அப்படி தானே உன் கேள்வி? அதாவது உனக்கு நிப்பாட்டியும் கொடுத்தா போதுமில்ல, நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறவா. இதை கொண்டு நிலவாசப்படியில் கட்டிடு. ஓடே வரம்போ பௌர்ணமி எனக்கு என்ன வந்து பார். கருப்பசாமி மடி சத்தியமங்கலம் வச்சுப்பா. பையனுக்கு நல்லபடியாக திருமணம் பண்ணி தரணும். பையனுக்கு நல்லபடியாக திருமணம் பண்ணி தரணும். அதனால் கருப்பசாமி 4 கிழமையும் போய்கிட்டே இருக்குது. அப்படியே இல்லையா? அதனால் சீக்கிரமாக உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு தொலாவி பிடிச்சி கொடுத்தா போதுமா? குடும்பத்தில் கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சா போதுமா? அதேபடி நல்லபடியாக வேலையும் கொடுத்து வருமானத்துக்கு குறைவில்லாமல் கருப்பசாமி அமைச்சு கொடுத்தா போதும்ல, அதெல்லாம் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துருவான். அப்படியாப்பா, சரி. தை 13க்கு மேலே உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? தை மாதம் 13ஆம் தேதிக்கு மேலே உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். கூடே வரம்போ அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமி என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மாடி நம்பியூர் வச்சுப்பா. நம்பியூர் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி நமக்கு வெள்ளாமையில் எந்த இடஞ்சு இல்லாமல் வெள்ளாமையிலையும் கொடுத்து நல்லபடியாக மகனை கொண்டுட்டு போய் கரை சேர்த்தணும். அதனால் மகனை கரை சேர்த்ததுக்கு அவனும் ஓரளவுக்கு அவனை திருத்தியாச்சு. ஓரளவுக்கு திருந்திக்கணும் இல்லையா? ஓரளவுக்கு தான் திருந்திருப்பேன். அவன் செட்டே சரியில்லையே. அதனால தான் சொன்னேன், முதல் அவனை திருத்தினா தான் கல்யாணத்துக்கு பண்ண முடியும். அதனால் பொண்ணு கேட்க போகிறப்ப 4 பக்கம் விசாரிப்பான்ல, அப்போ விசாரிக்கும் போது சொத்து இருந்தால் மட்டும் என்ன பண்ணுறது? அதனால் வர்ற கார்த்திகை ஜோதி வரைக்கும் பொறுமையாக இருக்கு. கார்த்திகை ஜோதிக்குள்ளே முழுசாக அவனை திருத்திட்டு அதுக்கப்புறம் நான் கருப்பசாமி உனக்கு தொலாவி சீக்கிரமாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். முதல்ல இவனை திருத்தணும். அவ்வளவு நல்ல பிள்ளை வந்தாலும் நம்ம பார்த்தே வச்சிருக்கிறோம். நீ ஒன்று முதல்லையே ஒன்று வந்திருக்குது. அதனால நீ துப்பு செய்தி அங்கே கூப்பிட்டு பேசியும் இருக்க. அதனால ஒரு வாரத்தில் உனக்கு தகவல் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். சொல்லலாம் இல்லையா? அப்போ அதுக்கெல்லாம் நம்ம பையன் எப்படி இருக்கணும்? அதனால தான் சொன்னேன், நீ வந்து அந்த பழசு வர்றதையே நான் கருப்பசாமி முதல்லையே அவளுக்கும் ஆகாமல் இவனுக்கும் ஆகாமல் நிப்பாட்டி வச்சுருக்கேன். அதனால் நான் கருப்பசாமி அவனுக்கு அதையவே உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து 4 பேர் மதிக்கிற மாதிரி உருவாக்குறேன். முதல் இவனை திருத்தணும். நான் தான் அமைச்சு தரேன். கிட்டவா அங்கே சொல்லியிருக்கேன், கேட்டுக்க. அதுக்கு தான் இப்போ அங்கே சொல்லியிருக்கேன். உங்கள்கிட்ட ஒருக்கா உன் மனைவி கிட்ட ஒருக்கா சொல்ல முடியாது. அதனால் நீ சொல்லிடு. சொல்லிடுறேன் சாமி. கரண்ட் வண்டி பைக் எடுக்கணுங்கிறாங்க சாமி. பைக் சாமி கரண்ட் வண்டி எடுக்கலாமா? எந்த பைக் எடுக்கலாம்? வாகனம் வந்து எடுக்கலாம். எந்த வாகனம் எடுத்தாலும் சரி, ஆக மொத்தம் எடுக்கலாம்னு உத்தரவு இருக்கு. எது விருப்பமாக எடுத்துக்கலாம். அதுதான் சாமி, நீ எதை எடுக்க சொல்றீங்க சாமி அதை எடுக்கணும் சாமி. சாமி அப்படின்றியா? ஆமாம் சாமி, நீ விருப்பப்பட்டபடி நான் எடுக்கிறேன் சாமி. சரி, நீ பேட்டரி வண்டி எடுத்துரு. சரி சாமி. அவன் போகிற போக்குக்கு அதுதான் ஓரளவுக்கு சரியாக வரும். சரி. அதனால் நீ அதையவே எடுக்க சொல்லிடு. நான் அதுக்கு தான் இப்போ சொல்லியிருக்கேன், இதை வந்து உள்ளுக்கு குடிக்க கொடுத்துரு. சரியா? நான் கருப்பசாமி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து நீ பேசின பிள்ளையே உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். நான் தான் சொல்லிட்டேன்ல, நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு என்னை வந்து பார், எனக்கு மாலை பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். கருப்பசாமி மறுபடி அந்த ஊர் பொங்கலூர் வச்சுப்பா. பொங்கலூர். அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோமானே. அதனால் நமக்கு வந்து கேஸ் பிரச்சனை சீக்கிரமாக தீர்த்து கொடுத்து அந்த கடன்லேருந்து எனக்கு மீட்டு கொடுக்கணும். அப்படி தானே? அதனால் இப்போ நம்ம எலக்ட்ரிஷியன் தொழில் பண்ணுறோம். அந்த தொழில் பண்ணினாலும் இப்போ எல்லாத்துக்கு கடனையும் இப்போ ஓரளவுக்கு நெருக்கி அடைச்சாச்சு.
ஒரே ஒருத்தன் தான் டார்ச்சர் கொடுத்துட்ருக்கான், அப்படி தானே? அதனால் கருப்பசாமி உனக்கு டார்ச்சர் இல்லாமல் நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்து அவனையும் சொன்னால் சரின்னு கேட்குற மாதிரி இப்போதைக்கு அமைச்சு தரேன். அதனால் வட்டி கொடுத்தா வாங்கிக்க வேணாம் அப்படின்னு உன்னோட ஒரு கேள்வி ஒன்று இருக்குது, அப்படி தானே? போய் காலில் விழுந்துடும். அதனால் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் அவனையும் கொஞ்சம் நாளைக்கு நீ சொன்னால் சரின்னு கேட்குற மாதிரி வட்டி கொடுத்துரு, வாங்குற மாதிரி உருவாக்கி கொடுத்துறேன். 6 மாதத்துக்குள்ளே உனக்கு நான் வந்து கடனை கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி 6 மாதத்தை கட்டுற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். வேலையும் ஒரு நிரந்தரமான வேலை கொடுத்துறேன். அதனால் வேலையை பற்றியும் பயப்பட வேணாம். அப்படியெல்லாம் வர முடியாதுன்று. எந்த ஊர் போகணும்? அங்கெல்லாம் போக முடியாதுன்று. சரியா? நீ எங்கே போய் வாங்கிட்டு வந்தியா? அதனால் நீ இங்கேயே சொல்லிடு. அதனால் என்ன பிரச்சனைனாலும் கருப்பசாமி அதை நான் பார்த்துக்கிறேன், அதை பற்றி நீ பயப்பட வேணாம். இதை 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. குழப்பமே வேண்டாம்மா. இன்றைக்கி தான் கடைசி டேட்டு கொடுத்தானா, அப்படி தானே? இன்றைக்கி கொடுக்கலன்னா வேறு மாதிரி ஆயிரும் அப்படின்னு சிக்கல் ஆயிரும் அப்படின்னு பேசியிருக்கேன். அதனால் நீ அதெல்லாம் பயப்பட வேணாம், அதை நான் பார்த்துக்கிறேன். 6 மாதத்துக்குள்ள நீ கேட்டதோட பணத்தையும் கடனை கட்டுறமோ உனக்கு வழி அமைச்சும் கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமில்ல, கூடயே வரணும்.